கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு மிக கொடுமையான ஒரு சம்பவம் நம்முடைய இந்திய தேசத்தில் நடைபெற்றிருக்கு. ஒரு கிறிஸ்தவ போதகரை மிக கடுமையாக தாக்கி அவரை தெரு தெருவாக ஊர்வலமாக அழைத்து சென்று காலணிகள், செருப்பு மற்றும் ஷூ போன்ற காலணிகளை வைத்து அதை ஒரு மாலையாக செய்து அதை அவருடைய கழுத்தில் போட்டு அவரை இழுத்து சென்று அவரை ஒரு பகுதியில் கட்டி வைத்து அவரின் வாய்க்குள்ளாக வலுக்கட்டாயமாக மாட்டின் கழிவை வைத்திருக்கிறார்கள். அதை சாப்பிட வைத்திருக்கிறார்கள். மிக கொடுமையான ஒரு காரியம். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவரை தாக்கி ரத்தம் சொட்ட சொட்ட அவர் நிக்கிற அந்த டைம்ல கூட ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுன்னு அவரை வற்புறுத்திருக்காங்க. ஆனால் அந்த தேவ மனிதன் இவ்வளவு கொடுமைகளுக்குள்ளாக சென்ற பிறகு கூட அந்த கோஷத்தை அவர் சொல்லவில்லை. அவர் வைராக்கியமாக நின்றிருக்கிறார். இந்த செய்திகள் தற்போது வெளி உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு வந்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற அநேக மீடியாக்கள் இந்த செய்தியை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த காரியம் எந்த பகுதியில் நடைபெற்றது, அந்த போதகருக்கு என்ன கொடுமைகள் நடந்திருக்கு, இதை பற்றி மிக விரிவாக இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலியை ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம் இந்திய தேசத்தின் ஒடிசா மாநிலம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒடிசா மாநிலம். இந்த ஒடிசா மாநிலத்தின் தென்கரால் மாவட்டத்தில் அமைந்துள்ள பர்ஜங் என்ற கிராமம். இந்த கிராமத்துல தான் இந்த கொடூர சம்பவம் நடைபெற்றிருக்கு. இந்த பகுதியில தேவனுடைய ஊழியத்தை செய்து வருபவர் தான் போதகர் பிபின் நாயக் மற்றும் அவரின் மனைவி வந்தனா. இவர்கள் ஊழியம் செய்வதை அங்குள்ள சில மத விரோத கும்பல்கள் எதிர்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல அந்த போதகர் மற்றும் மனைவி அவர்கள் குழந்தைகளுடன் அங்குள்ள ஒரு வீட்டில் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவங்க மற்றும் அவங்களை சார்ந்து ஒரு 7 குடும்பங்கள் இவங்க எல்லாருமே அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கு ஞாயிறு ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப இருக்கிற டைம்ல இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த பகுதியை சார்ந்த மதவாத கும்பல், மத வெறியர்கள், இவர்கள் 40க்கும் மேற்பட்டவர் ஒரு டீமாக இணைந்து அந்த பகுதியை முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிட்டது மட்டுமல்லாமல் அந்த ஆராதனை நடைபெறும் இடத்திற்குள்ளாக நுழைந்து அங்குள்ள மக்களை மிக கொடூரமாக தாக்க ஆரம்பிக்கிறார்கள். இதனை பார்த்த அந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்து அந்த பகுதியை விட்டு ஓடுறாங்க. இந்த மதவெறி கும்பல்கள் உடனடியாக அந்த போதகரை பிடித்து மிக கொடூரமாக தாக்கி தரதரவென இழுத்து வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் காலணிகளால் ஆன ஒரு மாலை, அதை ஏற்கனவே அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த மாலையை எடுத்துக்கொண்டு அந்த போதகர் மேல போட்டு மிக கொடுமையாக தாக்கி தெரு தெருவாக அந்த பகுதியில் உள்ள எல்லா தெருக்களிலும் அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஊர்வலமாக அழைத்து செல்றாங்க. இதனை பார்த்த அவருடைய மனைவி உடனடியாக காவல் நிலையத்துக்கு ஓடுறாங்க. மனைவி மற்றும் குழந்தைகள் காவல் நிலையத்துக்கு போறாங்க. அங்க போய் காவல் நிலையத்துல இங்க நடக்கிற கொடுமைகளை சொல்லி எவ்வளவு முறையிட்டும் காவலர்கள் வரவில்லை என்ற செய்தியை அவங்க மனைவி அவங்களே ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அந்த பேட்டியில அவங்க சொல்ற காரியங்களை தான் நான் கீழே வெளியிடுறேன். அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக காவல் நிலையத்தில் நின்று நான் கதறினேன். என் கணவரை இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு கூட அவங்க கேட்கல. ரொம்ப நேரம் கழிச்சு தான் காவலர்கள் வராங்க. நான் பார்க்கும்போது என்னுடைய கணவரை இவர்கள் அடித்து இழுத்து அங்குள்ள ஒரு டெம்பிள் அங்க கொண்டு போய் 2 கைகளையும் கம்பிகளால் கெட்டி, வலுக்கட்டாயமாக கம்பிகளால் கெட்டி அவர் ரத்தம் சொட்ட சொட்ட நிற்கும் அந்த சூழ்நிலையில் கூட அவருடைய வாய்க்குள்ளாக மாட்டின் கழிவுகளை திணித்து அவரை சாப்பிட வற்புறுத்துகிறார்கள். இதை பார்த்து என்னால் சகிக்க முடியல அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. என்ன ஒரு கொடுமையான விஷயம் பார்த்தீங்களா? நம்ம நாடு எதை நோக்கி செல்கிறது? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை ஆராதித்த ஒரே ஒரு காரணத்தினால் இந்த போதகர் எப்பேற்பட்ட ஒரு கொடுமைக்குள்ளாக சென்றிருக்கிறார். இதை கேட்கவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த நியூஸ் படிக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நோவா காலத்துல பூமி கொடுமையினால் நிறைந்தது என்று நம்ம வேதத்துல படிக்கிறோம். இப்பவும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் பூமி கொடுமையினால் நிறைந்து கொண்டிருக்கிறது. அதை தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்படி அந்த போதகரை கட்டி வைத்து
அவர் ரத்தம் சொட்ட சொட்ட நிற்கும் தருவாயில் அவரின் வாய்க்குள்ளாக மாட்டின் கழிவை வைத்து சாப்பிட வற்புறுத்தி இருக்கிறார்கள். அதன் பிறகாக இந்த கொடிய சூழ்நிலையிலும் அவரிடம் நீங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுங்க, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுங்க என்று பல முறை, குறிப்பாக பல மணி நேரங்கள் வற்புறுத்தி இருக்காங்க. ஆனால் அந்த தேவ மனிதன் இவங்க எவ்வளவு அடிச்சு எவ்வளவு கொடுமைப்படுத்தி தன்னை தெரு தெருவாக காலணிகளால் செய்யப்பட்ட மாலைகளை அணிவித்து இழுத்து வந்து தன்னுடைய வாய்க்குள்ளாக மாட்டின் கழிவை வைத்த போதிலும் கூட அந்த தேவ ஊழியர், தேவ மனிதன் அந்த கோஷத்தை சொல்லல. அவர் தேவனுக்காக அந்த இடத்தில் வைராக்கியமா நின்றிருக்கிறார். அவருடைய மனைவி இதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு அவருக்கு கொடுமையில் நடந்த பிறகு கூட நான் என்னுடைய கணவரை நினைத்து பெருமைப்படுகிறேன். எதற்காக என்றால், இவ்வளவு கொடுமைக்குள்ளாகப்பட்ட சூழ்நிலையில் கூட என்னுடைய கணவன் அவங்க சொன்ன அந்த கோஷத்தை அவர் சொல்லவில்லை. அவர் தேவனுக்காக வைராக்கியமாக நின்றார். அவங்க அவரை அடித்தது கூட எனக்கு பெருசா தெரியல, ஆனா தேவனுக்காக அவர் நின்றார், அது என்னை பெருமைப்பட வைக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் காவல்துறையினரால் அந்த சகோதரனை உடனடியாக மீட்க முடியல. ஏன்னா அந்த கிராமத்தில் உள்ள அநேக மதவாதிகள் அங்கு நிற்கிறாங்க. போராடி அந்த தேவ ஊழியரை காவல்துறையினர் அங்கே மீட்டு காவல் நிலையம் அழைத்து வந்திருக்கிறாங்க. அங்கேயும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக அவரை உட்கார வைத்திருக்கிறார்கள். அந்த ரத்தம் சொட்ட சொட்ட இருந்த அந்த கொடூரமான சூழ்நிலையிலும் அவரை உட்கார வைத்திருக்கிறாங்க. அவருக்கு மருந்துகள் கொடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. பின்னர் இவரை தாக்கிய அந்த நபர்கள் மீது ஒரு புகார் பதிவு செய்திருக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த போதகர் மீதும் புகார் போட்டிருக்காங்க. அந்த கிராமத்தை சார்ந்த மதவாதிகள் உடனடியாக வந்து போதகர் மேல புகார் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த மதவாதிகள் மேல ஒரு சிறிய புகாரை மட்டும் பதிவு செய்துவிட்டு இந்த போதகர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இதுதான் கொடுமையிலும் கொடுமை. இவ்வளவு தாக்குதலுக்குள்ளாகி இவ்வளவு கொடூரங்களுக்குள்ளாக கடந்து சென்ற அந்த தேவ மனிதன் அவரின் வாயில் மாட்டுக்கழிவை வைத்தது, இது எல்லாமே காவல்துறையினருக்கு தெரியும். ஆனாலும் அவர்கள் மேல அவங்க பெரிய புகார் ஒண்ணுமே போடல. ஆனா போதகர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. பின்னர் அவருடைய மனைவி என்ன கூறாங்க அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்து ஒரு சில தினங்கள் போதகர் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகவே இருந்தாரு. சரியாக தூங்க முடியவில்லை அவருக்கு. இப்பதான் படிப்படியாக அவர் குணமடைந்து அதிலிருந்து அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர் மீண்டு வருகிறார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொடுமையான சம்பவங்கள் நடந்த பிற்பாடு மீண்டும் அந்த மதவாதிகள் இந்த போதகர் மற்றும் அவரின் குடும்பத்தாரை நாங்கள் எரித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. அங்க இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள் எல்லாரையும் தாக்கவும் சொல்லியிருக்கிறாங்க. இதன் காரணமாக அங்குள்ள கிறிஸ்தவ குடும்பங்கள் தற்போது ஒரு பாதுகாப்பான இடங்களில் அவங்க சென்றிருப்பதாகவும் அந்த கிராமத்தை விட்டு அவங்க கொஞ்சம் விலகி இருப்பதாகவும் அவங்க சொல்றாங்க. தற்போது போதகர் மற்றும் அவரின் குடும்பம் அவங்களுமே இன்னொரு பகுதியில சென்று தங்கியிருக்கிறாங்க. ஒரு மிக கொடுமையான சூழ்நிலைக்குள்ளாக அந்த போதகர் குடும்பம் கடன் சென்றிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை பார்க்கிற நாம் எல்லாரும் போதகர் பிபின் நாயக் மற்றும் அவரின் மனைவி வந்தனா, குழந்தைகள் இவர்களுக்காக கண்டிப்பாக நம்ம ஜெபம் செய்யணும். இந்த நிகழ்வு கடந்த ஜனவரி 4ஆம் தேதி நடைபெற்றதாகவும் வெளி உலகத்திற்கு இந்த தகவல் வராமல் இருந்திருக்கு. தற்போது 2 தினங்களாக இந்த செய்தி அநேக மீடியாக்களால் பேசப்படுகிறது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற அநேக மீடியாக்கள் இந்த செய்தியை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே ஒடிசா மாநிலத்தில் தான் நமக்கு தெரியும், கிறிஸ்துவ மிஷனரியான கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களை எரித்து கொண்டார்கள். அதே ஒடிசா மாநிலத்தில் தற்போது இந்த போதகருக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கொடுமைகள் நடைபெற்றிருக்கு. இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய தேசத்திற்கு நல்லதல்ல. தேவ கோபத்திற்கு இப்படிப்பட்ட நபர்கள் ஆளாகிட்டே வராங்க. கிறிஸ்தவர்கள் பொறுமையாக தான் இருப்பார்கள். ஆனால் தேவன் நீதி செய்யும் போது இந்த நபர்களால் நிற்க முடியாது. தேவன் நீதி செய்வார், அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இவ்வளவு கொடுமைக்குள்ளாக சென்ற பிறகு கூட அந்த தேவ ஊழியர் தேவனை மறுதலிக்கல. அவங்க சொன்ன அந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷம், அந்த கோஷத்தை அவர் போடல. அதற்காக நாம் தேவனை துதிப்போம். அந்த தேவ ஊழியரின் பாதுகாப்பிற்காக, அவரின் மனைவியின் பாதுகாப்பிற்காக, அங்க இருக்கிற அந்த கிறிஸ்தவ குடும்பங்களின் பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த தகவலை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த தகவலை பார்த்து அந்த போதகருக்காக ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஜெபிப்போம். இந்த காரியங்கள் இவற்றிற்கெல்லாம் தேவன் நிச்சயமாக நீதி செய்வார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். இந்த சூழ்நிலையிலும் அவர் தேவனுக்காக நின்றிருக்கிறார். கண்டிப்பாக தேவன் அவருக்காக நிற்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் இன்னொரு தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.